மக்களே, அன்பு நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு. இடையில தனிப்பட்ட காரணங்கள்னால நிறைய நாட்கள் பேச முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த முறை கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை பேசியே ஆகணும்னு தோணுச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். சின்ன புக்கு தான், ஆனால் எனக்கு இது முக்கியமான ஒரு புத்தகமாக பட்டது. இது தன்னரம் நூல்வெளி குக்கு காட்டுப்பள்ளி சேர்ந்து வழங்கிய மரத்தடியே ஒரு பள்ளிக்கூடம். ரகுபாபுங்கிறவர் எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை பற்றி தன்னரம் அவங்க ஸ்டேட்டஸில் போட்டிருக்கும்போது அதோட அட்டைப்படமே ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. எப்படின்னா, ஒரு ரூல்டு நோட் புக்கில் சும்மா ஒரு ப்ளூ கலர் பென்னில் வரைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு மரம் இருக்கும், பெரிய ஆலமரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே குழந்தைகள்லாம் அவங்கவுங்க விளையாட்டுகளை விளையாண்டுட்டுருக்கிற மாதிரியான ஒரு வரைபடம் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் மரத்தடியே ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறப்ப இது என்ன மாதிரி புத்தகம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு வாங்கினேன். இந்த புக்கு இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும், ஒரு சுதந்திரமான ஒரு கல்வி முறை எப்படி இருக்குங்கிறத இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிய வந்தது. ரகுபாபுங்கிறவர் 1980களில் இந்த பள்ளிப்பாடு, இது ஆந்திராவில் நெல்லூர் பக்கத்தில், நெல்லூரில் பள்ளிப்பாடுன்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இயங்குகிற ஒரு ஆசிரமம் மாதிரியான ஒரு இடம். இங்கே காந்திஜி இவங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 80களில் ஒரு பிரிட்டிஷ் உமன் இதை டேக் ஓவர் பண்ணி அவங்க ஒரு நல்ல விதமாக இதை ஸ்கூலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ரகுபாபு அதை எடுத்து 80க்கு அப்புறம் எடுத்து அதை எப்படி அந்த பள்ளியை மாற்றினார், என்ன மாதிரியான கல்வி முறையை கொண்டு வந்தாருங்கிறது தான் இந்த புத்தகத்தோட அடிப்படையாக இருக்கும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறோம். அந்த சிஸ்டத்தின் படி தான் நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க, நாமளும் படிச்சிருக்கோம். இப்போ இருக்க அந்த சிஸ்டம் ரொம்ப டஃப்பாகவும் போகுது. ரொம்ப அதிகமான சிலபஸ் நிறையா இருக்குது. நிறையா வகையான கண்ணோட்டத்தில் அதை பார்க்கலாம். ஆனால் இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சுதந்திரமாக, இதை படிக்கும்போதே ஐயோ நம்ம கொஞ்சம் ஆந்திரா பக்கம் பிறந்து இந்த ஸ்கூலில் படிச்சிருந்துருக்கலாமோ, அந்த 80களில் 90களில் கடைசியில் வரையும் இருந்திருக்கு அந்த இது, அப்போ அந்த ஸ்கூலில் படிச்சிருந்துருக்கலாமோ. ஏன்னா 90% குழந்தைகளோட மனநிலைக்கு இப்போ இருக்கிற கல்வி முறையும் சரி, இந்த மனப்பாட கல்வி முறையினால் கொஞ்சம் மன உளைச்சலோடு தான் அவங்க ஸ்கூலுக்கே போகிறாங்க. திங்கக்கிழமை ஆனாலே அது அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரகுபாபுங்கிறவர் இந்த ஸ்கூலை எப்படி வழி நடத்துகிறாருங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருந்தாங்க. இது ஜேர்னி வித் சில்ட்ரன்கிற ஒரு புத்தகத்தின் மூலமாக இருந்திருக்கு. அதை அரவிந்த் குப்தாங்கிறவர் அவர் பொம்மை மனிதர்மாங்க. நிறையா வேஸ்ட் பொருட்கள்லாம் வச்சு நிறையா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான டாய்ஸு பொருட்கள்லாம் தயாரிக்கிறது இவரோட இது. அது இல்லாமல் நிறையா ஒரு ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்களோட புத்தகத்தை இவரே மொழிபெயர்ப்பு செய்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவரோட பிளாக்ல எல்லாம் போட்டிருப்பார். முடிஞ்சால் அதை பாருங்கள். அந்த பிளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குழந்தைகளுக்கு காமிக்கலாம். வேஸ்ட்டான பொருட்களில் நிறையா எக்ஸ்பெரிமெண்டலான திங்ஸ் எல்லாம் அவர் ரெடி பண்ணியிருப்பார். அரவிந்த் குப்தான்னு தேடினீங்கன்னா தெரியும். அரவிந்த் குப்தா டாய்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா தெரியும். ஸோ இந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க, இது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 80கள் கடைசியில் 90களில் இந்த பள்ளிக்கூடம் நடந்திருக்கு. அப்போ எப்படின்னா, கிராமம் பக்கத்தில் ரொம்ப எளிய மனிதர்களோட குழந்தைகள் தான் அங்கே படிக்க வராங்க. ஸோ படிக்க வரும்போது அவங்க ஒரு சூழல், குடும்ப சூழல்லேருந்து இங்கே வறுமை எல்லாமே கலந்துருக்கும். அப்படி இருந்து இங்கே படிக்க வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அங்கே நிறையா பேர் படிக்க அனுப்ப மாட்டாங்க. அனுப்புனாலும் கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாளில் நிப்பாட்டிடுவாங்க. இந்த மாதிரி சூழல் இருக்கிற கிராமத்தில் குழந்தைகளை படிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு படிக்கும்போது அவங்களோட செயல்கள், அவங்க இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ரகுபாபு கூர்மையாக பார்க்குறார்.
பார்க்கும்போது சில குழந்தைகள் வந்து முரட்டுத்தனமா இருக்காங்க. சில குழந்தை ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. சிலர் வந்து ஆம், கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் எங்கே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பச் சூழல். ஸோ பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை ஏன் இப்படி இருக்குது, நல்லா படிக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பச் சூழலில் அவங்கள மாற்றிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா குழந்தைகள் முதல் 10, 15 வருடம் வந்து பெற்றோர்களை பார்த்து தான் வளருது. ஸோ முதல் வகையான கல்வி வந்து பேரண்ட்ஸுக்கு தான் தேவை. தங்களை வந்து அவங்க வந்து ஒரு ஒழுக்கமாகவும் நல்ல நடைமுறையால் இருக்கிற மாதிரியாகவும் பெற்றோர்கள் தங்களை மாற்றிக்கணுங்கிறத இதில் முன் வச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு சுதந்திரமான ஒரு எஜுகேஷனல் ஒரு படிப்புங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சுதந்திரமானா எப்படின்னா, சுதந்திரமாக இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு அவேர்னஸாக இருப்பாங்க குழந்தைகள். ரொம்ப ஒரு இறுக்கமாக இதை படித்து இதை மனப்பாடம் பண்ணி இதை எக்ஸாம் எழுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே இருந்தால் அந்த இடத்துல அவங்களுக்கு சுய சிந்தனைங்கிறது இருக்காது. அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் போக முடியும். ஆனால் சுதந்திரமாக இருந்தால் ஒரு சுய சிந்தனை இருக்கும், ஒரு அவேர்னஸ் இருக்கும், கவனத்தோடு இருப்பாங்க, யோசிப்பாங்க, அவங்களே இண்டிவிஜுவலாக யோசிப்பாங்கங்கிறத வந்து சொல்லியிருப்பார். அது இல்லாமல் அங்கே ஸ்கூலில் நடக்கிற அந்த உறவுகளை புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அது ஸ்கூல்னால் என்னங்கிறதையும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பள்ளியானது குழந்தைகள் தங்களது உள்ளார்ந்த உலகினை, அதாவது தங்களுடைய உணர்வுகளை, சிந்தனைகளை, வலிகளை, மறைந்துள்ள திறமைகளை, மனரீதியான பண்புகளை வெளிக்கொணர்ந்திடும் வாய்ப்பினை அளிக்க வேண்டும். அதுதான் ஸ்கூல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எவ்வளவு முக்கியமான ஒரு புத்தகங்கிறது இந்த இடத்துல தெரியும், ஸ்கூல்னால் எப்படி இருக்கணுன்ட்டு. இந்த ஸ்கூலில் வந்துட்டு டே டு டே எப்படி நடக்குங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அது படிக்கும்போதே ஆசையாக இருந்தது. சொல்கிறேன் கேளுங்க. தினமும் காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறது. ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஒரு கூடுகை நிகழ்வு. அதை எல்லாம் ஒன்று கூடி நிற்பாங்க. ஸோ நான் நினச்சேன் ப்ரேயர் நடக்கும் போலன்ட்டு. ஆனால் ப்ரேயர் கிடையாது. அந்த ஒன்று கூடி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வு நடக்கும். பாட்டு பாடுறதோ, நாடகத்தை நடத்துகிறதோ, இல்லைனா பொது அறிவு சார்ந்த உரையாடல், இல்லைனா நியூஸ் பேப்பரை படிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒளிப்பதிவு கருவிகளை இயக்கிறது வந்து அதை கூர்ந்து கவனிக்கிறது. அதாவது ரேடியோ இந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து கவனமாக கேட்குறது. இந்த மாதிரி நிகழ்வுகள் அந்த ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி நடக்குது. அது முடிஞ்சதோடனே ஒரு 3 கிளாஸ் நடக்குது. அதில் வந்து மேக்ஸோ, அவங்க வந்து ஆந்திரானால தெலுங்கு, அதுக்கப்புறம் அறிவியல், இந்த மாதிரியான 3 கிளாஸ் நடக்குது. அதில் மூத்த மாணவர்கள் வந்து தங்களுக்குரிய படிப்பை அவங்களே படிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும். எப்படின்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு வகையான ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு மாணவருக்கு அறிவியல் ஆர்வம் இருக்கும், ஒரு மாணவருக்கு விவசாயத்தில் ஆர்வம் இருக்கும், இல்லை ஒரு சில மாணவர்களுக்கு ஓவியத்தில் ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான மாணவர்களுக்கும் ஒரு வகையான ஆர்வம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சப்ஜெக்டை அந்த டைமில் உட்காந்து படிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மதிய வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எதுவுமே கிடையாது. கைத்தறி, களிமண்ணில் வந்து பொம்மை செய்தல், பானை செய்தல், அதுக்கப்புறம் விவசாயம், நீளம் தாண்டுதல், அத்லெட்டிக்ஸ், அந்த மாதிரியான கேம்ஸ் விளாட்றது, இந்த மாதிரியான உடல் இயக்கம் சார்ந்த இதில் அப்போ தான் பயிற்சிகள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒரு தடவை ஈவினிங் வந்து விளையாண்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் அவங்க வந்து தினமும் நடக்கிற ஸ்கூல். இது இல்லாமல் சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி வந்து ரெகுலர் கிளாஸஸ்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு மீட்டப் மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து ஒரு கருத்தரங்கு மாதிரி நடத்துவாங்க. அதில் வந்து அவங்க குடும்ப விஷயங்கள் பற்றியோ, அவங்களுக்குரிய கவலைகள் பற்றியோ பேசலாம். இல்லைனா
மூட நம்பிக்கை, பயம் இத பத்தியான ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் பேசுவாங்க. பேசிட்டு கடைசியா ஒரு 1 ஹவர் வந்து ஒரு லைப்ரரி வச்சுருக்கிறாங்க. அந்த லைப்ரரியில படிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் நடக்குது. இதில முக்கியமா வந்து இந்த ரகுபாபுங்கிறவர் வந்து ஜெ. கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்களும், அவர வந்து ஃபாலோ பண்றவர். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். எங்கன்னா ஜெ. கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு ஆந்திரால. இங்கே சென்னையில கூட இருக்கு. ஆனா இங்கே எப்படி இயங்குதுன்னு தெரியல. அப்போ அவர் இருக்கும்போது எப்படி இயங்கும்னா, அந்த ஸ்கூலே வித்தியாசமா இருக்கும். அங்க போனீங்கன்னா, குழந்தைகள் வந்து இதே மாரி தான் ப்ராக்டிக்கலா. ரொம்ப படிக்கிறது அது மாரிலாம் கிடையாது. இன்னைக்கு எறும்ப பத்தியான ஒரு பாடம் படிக்க போறோம் அப்படின்னா, ஒரு 1 நாள் 2 நாள் அந்த குழந்தைங்கள வந்து எறும்ப பார்க்க விட்ருவாங்க. அந்த எறும்பு பின்னாடியே சுத்திட்டே திரியிறது. அது என்ன பண்ணுது? அது நகருதா? எதுக்கு முன்னாடி பின்னாடி போகுது? அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன பண்ணுதுங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ண விட்டுட்டு, அவங்களவே வந்து அத பத்தி நீங்களே ஏதாவது எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வர சொல்றது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த எறும்ப பத்தியான அ கிளாஸே நடக்கும். ஸோ இதில என்ன ஆகும்னா, அவங்க வந்து ப்ராக்டிக்கலா அவங்களோட புரிதலுக்கு அந்த எறும்ப வந்து பார்த்து, கற்பனை ஓட்டத்திலயும், அவங்களுக்கு பிடிச்ச மாரியான கண்ணோட்டத்திலயும் பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எறும்ப பத்தி தெரியும்போது ரொம்ப ஆர்வமா அத பத்தி படிப்பாங்க. ஸோ இதே மாரி தான் இந்த ரகுபாபுவோட அவரோட கல்வி முறையும் இதில கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திரும்பவும் சொல்றேன், இந்த ஸ்கூல நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ரகுபாபு அ தெலுங்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த எடுக்கிற முறைய எழுதியிருப்பாரு. பிரமாதமா இருக்கும். எப்படின்னா, ஒரு புளிய மரத்து அடியில வந்து கிளாஸ் நடக்குது. கிளாஸ் நடக்குதுன்னா, இப்படி தான் குழந்தைங்க உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க எதையாவது வச்சு இன்னொருத்தவங்கள குத்திக்கிட்டு, கிள்ளிக்கிட்டு, மண்ண நோண்டிட்டு, இந்த மாரி நெறையா விதமான குழந்தைகள் இருக்கும். இவர் இது எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே கிடையாது. என்ன ரீசன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, சத்தம் போடுதல் குழந்தைகளின் இயல்பு. ஒருபுறம் அதை அவர்களுடைய உரிமையும் கூட. அவர்களின்றி வேறு யார் அதை செய்வது? நாம் அவர்களை ஒழுக்கம் அல்லது வேறு ஏதேனும் பெயரால் எவ்வாறு நிறுத்துவது? என்னுடைய வகுப்பில் மாணவர்கள் எழுதும் பலகையில் எழுது கொண்டோ, படுத்துக்கொண்டோ, அமர்ந்து கொண்டோ அல்லது குறும்பாக எதையாவது செய்து கொண்டோ இருக்கலாம். ஆனால் அனைத்து வழிகளிலும் அவர்கள் கவனத்துடன் கதை கேட்பார்கள். அதான் குழந்தைகளோட ஸ்பெஷல். அவங்களோட இயல்பான தன்மையில விட்டுறணும். ஆனால் அவங்க கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது இல்லாமல் அதில் ஒரு ஒரு ஜென்ரல் புக்கு ஒன்று போட்டிருப்பாரு. பாட புத்தகம் இல்லாமல் சோவியத் ரஷ்யாவில் இருந்து சோவியத் நாட்டைச் சேர்ந்த ஒரு ரைட்டர் சிங்கிஸ் ஜத்மாதேவ் இவரோட புத்தகம் கூட நம்ம படிச்சிருக்கோம். ஜமீலான்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ரைட்டரோட அன்னை நிலம்ங்கிற ஒரு நாவலை படித்து காமிச்சிட்ருப்பார். இது குழந்தைகள்லாம் கேட்டுட்ருப்பாங்க. இது எந்த ஸ்கூலில் இதெல்லாம் நடக்கும்? ஒரு இலக்கிய புத்தகம், ஒரு கிளாசிக் நாவலை ஒரு ஆசிரியர் படிக்க குழந்தைகள் கேட்குறதுங்கிறது வந்து முதல் முறையாக நான் இந்த காட்சியை கண்ணுக்குள்ளே ஓட்டி பார்த்துக்கிறேன். அருமை. ரகுபாபு டீச்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மாணவர்களுக்கு வந்து ஒரு கவிதை எழுதவோ, ஓவியம் வரையவோ சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கும்போது, எடுத்த உடனே அதை டக்குன்னு குழந்தைகள் பண்ணிட மாட்டாங்க. அதுக்குரிய சூழலை உருவாக்கணுங்கிறத வந்து அவர் சொல்லியிருப்பார். இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னா, இப்போ படம் வரைங்க. இப்போ வந்து ஒரு இயற்கை காட்சியை படம் வரைங்கன்னு சொன்னால் மட்டும் போதாது. அதுக்குரிய ஒரு சூழலை அவரை அவங்க குழந்தைகளுக்கு உருவாக்கணும். அவங்களுக்கு வரைய தூண்டணும், எழுத தூண்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. எனக்கும் தெரிஞ்சு இதுதான் ஒரு கல்வி முறையின் சரியான வழின்னு தோணுது. படைப்பூக்கத்தோட அந்த சூழலையும் அவங்களுக்கு அதை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தோணுது. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சங்கராந்திங்கிற அந்த நம்ம சைடு பொங்கல் கொண்டாடுற மாதிரி அங்கே சங்கராந்தின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்ச்சியை வச்சு இவர் நிறையா பண்ணியிருப்பார். அதன் மூலமாக சங்கராந்தி மூலமாக அவங்க அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவாங்க. அதை ப்ராக்டிக்கலாக அந்த அந்த பொங்கல் அந்த சங்கராந்தி நிகழ்ச்சியவே வந்து குழந்தைகளே ஏற்பாடு பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான
பொருட்கள அவங்களே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் இயற்கை சார்ந்த பொருட்கள் தான் அங்கங்கே கிடைக்கிறத எடுத்து ரெடி பண்ணி எல்லாமே பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் அது சார்ந்து உங்களுக்கு தோன்றத கவிதையாவோ, ஓவியமாவோ வரைங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ அழகழகான படைப்புகள் வருது. இதில் காமிச்சிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது இல்லாம இன்னொன்று ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்லியிருப்பாரு. இவரோட டீச்சிங் மெத்தடை வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பிள்ளைகளின் சகோதரன். முதலில் நான் அவர்கள் அறிந்தவற்றை ஒன்று திரட்டுவேன். பின் அதனை ஒழுங்குபடுத்துவேன். அதற்கு பின் அறிந்தவற்றிலிருந்து அறியாத விஷயங்களை நோக்கிய ஒரு பயணத்தை முன்னெடுப்பேன். தர்க்க ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இதையே நான் சரியான கல்வி முறையாக உணர்கிறேன். எப்படி ஒரு பாயிண்ட்டு! ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிவிட்டு இவர் ஒர்க் பண்ணுறாரு. தனியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னென்ன தெரிஞ்சிருக்குங்கிறத வச்சு அவர் தனியாக ஒர்க் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதிலிருந்து அவங்களுக்கு என்ன தெரியலைங்கிறத அனலைஸ் பண்ணுறாரு. அனலைஸ் பண்ணி அதுக்கான பயணத்தை முன்னெடுத்து அவங்களுக்கு அது மூலமாக சொல்லி கொடுக்குறாரு. இப்படி பண்ணோன்னா சைக்கலாஜிக்கலாகவும் சரி, லாஜிக்கலாகவும் சரி, இது சரியான மெத்தடு அவங்களுக்கு பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது உண்மையாகவே கிரேட்டுன்னு தான் சொல்லுவேன். அது இல்லாமல் இதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே இல்லையா? அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது இன்னும் சூப்பர்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, குயிக்காக பதில் சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து யோசிக்கிறதே கொஞ்சம் மெதுவாக தான் யோசிப்பாங்க. ஆனால் அது பின்னாடி பார்த்தா அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்க பதிலே. அப்படியான ஒரு சூழலெல்லாம் இவருக்கு வந்திருக்கும். அதுக்கு பயங்கரமாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எப்படின்னா, இந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தவங்களையும் உன்னிப்பாக கவனித்தா புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவங்க இது பற்றியான டாபிக் இதை பற்றி பேசும்போதோ அந்த கிளாஸ் நடக்கும்போதோ ஒரு கேள்விகளை சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை உண்டாக்குவார். அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான கான்வர்சேஷன் வரும்பொழுது தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யாராவது ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டுருவாங்க. கேட்கும்போது அப்போ அதிலிருந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடத்தை அந்த என்ன டாப்பிக்கோ அதை நடத்திட்டு போகிறாரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொஸ்டின்ஸ் வர மாதிரியான கொண்டு வந்துட்டு அதை கொஸ்டின் கேட்குறான்ல ஒரு பையன், அது இல்லாமல் கேட்க தயங்குறவனும் கேட்குறதுக்கு டிலே ஆகிறவங்களுக்கும் டைம் கொடுப்பார். அது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சில குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை வந்து அதில் பேர் கூட போட்டிருப்பாரு. வந்து அது ரிலேட்டடான நான் இந்த மாதிரி கேட்டீங்களே, இது இப்படி இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கேட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க. அதுக்கு இவர் பொறுமையாக உட்காந்து பதில் சொல்லி அதை என்கரேஜ் பண்ணியிருப்பார். உண்மையாகவே கிரேட். இது மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து நிறையா விதமான செயல்முறைகளை இவர் முயற்சி செஞ்சு பார்த்துருப்பார். முக்கியமாக வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து படிக்கணும்னு தோணும், ஒரு சில மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இவர் அதை ரொம்ப புஷ் பண்ணவும் மாட்டார். எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு வந்து விவசாயம் தான் அதுக்கு பிடிக்கும்னா அந்த விவசாயத்துக்கு அதிகமான உடல் பயிற்சிக்குரிய உடல் உழைப்புக்கு தேவையான கல்வி முறையை அவர் நிறையா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாள். அப்படி நீ இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் படி, இல்லைன்னா உனக்கு பிடிச்சத செய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்வி முறையை அவர் கொண்டு வந்திருப்பார். இது இல்லாமல் சில மாணவர்கள் அவங்க பின்புலம் ரொம்ப கீழ்த்தங்கி இருக்கிறனால அவங்களோட வாழ்க்கை முறையில் ரொம்ப பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அவங்க பெற்றோர்கிட்ட அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் சோர்வடைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த மாதிரியான தகாத வார்த்தைகளை அவங்க வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவர் திருத்துகிற முறைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். அதை எப்படி கொண்டு வராருங்கிறதையும் கிளியராக கொண்டு வந்திருப்பாங்க, மாற்றுறாருங்கிறதையும். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து மாணவர்கள் வந்து தற்சார்பு கல்வி முறை ரொம்ப முக்கியம், தற்சார்பு வாழ்க்கையை நடத்துறதுக்குரிய கல்வி முறையை ரொம்ப முக்கியங்கிறத சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்வார்னா, மாணவர்களின் பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியை சீரமைத்திட ஒவ்வொரு பள்ளியும் அவசியமாக தற்சார்பு நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும். ஆம், அப்படி என்றால் பள்ளியானது ஒரு சிறு தொழில் தொடங்க வேண்டும் அல்லது விவசாயத்திற்கு ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார்.
இதை அவங்க ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அங்கே பெரிய லேண்ட் இருக்கும். இவங்க ஸ்டூடெண்ட்டை கூட்டு போயிட்டு அங்கே ஊரில் இருக்கிற விவசாயிகள்கிட்டயே வந்து நிறைய சர்வேலாம் எடுப்பார். எப்படின்னா, எப்படி வந்து ஒரு விவசாயம் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள் தேவை, கருவிகள் தேவை, விதைகள் தேவை, எந்த விதைக்கு எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மாணவர்களே அந்த பின்புலத்தில் தான் நிறையா பேர் இருப்பாங்க. இது இல்லாமல் ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்கிறதுக்கு அந்த சர்வே எடுத்து அதை கட்டுரைகளாக எழுதி, அதில் எந்தெந்த மாணவருக்கு எது எது பிடிக்குமோ அந்தந்த கட்டுரைகள்லாம் எழுதி அதை செயல்முறையாக அவங்க விவசாயமே பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில். இந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து கல்வி முறையின் இன்னொரு இதுதான் கல்வி முறைன்னே சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சிலபஸ், இந்த மார்க்கை சேஸ் பண்ணி ஓடுற முறை, இதெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியாக ஒரு குழந்தைய வந்து சரியான முறையாக இல்லைங்கிறது தான் தோணுது. அது இந்த உலக வாழ்க்கைக்கு, இந்த உலகத்தோடு ஓடுறதுக்கு அந்த சிஸ்டம் படித்து தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற சிஸ்டம். ஆனால் உண்மையாகவே ஒரு ஆன்மீக ரீதியாக அவங்க வந்து தற்சார்பு வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழும்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி குழந்தைகள் இந்த மாதிரியான சூழலில் படித்து அந்த மாதிரியான அவங்க தளத்திலேயே, அவங்களுக்கு பிடிச்ச தளத்திலேயே வந்து வர்றதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு மன ரீதியான அவங்களுக்கு ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறது வந்து வளர்ந்த பிறகு தான் தெரியும். இப்போ அப்போ கூட தெரியாது, வளர்ந்த பிறகு தெரியும். ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தன்னர நூல்வழியில் கிடைக்கிது. படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்படி ஒரு ஸ்கூலில், சொல்லப்போனால் நான் படித்த ஸ்கூலில் இதில் ஒரு 10% இதே மாதிரியான ஒரு சில அக்ரி பீரியட், இந்த மாதிரி ஸ்விம்மிங் பீரியட், இந்த மாதிரி பீரியட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அங்கே வந்து கிளாஸஸ்லாம் நடக்கும். மரங்கள் சூழ்ந்த பகுதியில் தான் அந்த பள்ளியும் இருந்தது. இது அதையும் தாண்டி எல்லாமே செயல்முறையில் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதை படிங்க. இப்போ இருக்கிற சிஸ்டத்துக்கு ஃபுல்லாக கொண்டு போக முடியலனாலும் வீட்டில் பெற்றோர்கள் இது மாதிரியான ஒரு கல்வி முறையை ஸ்கூல் இல்லாமல் வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு கூட்டு போகிறது, காமிக்கிறது, அதை செய்ய விடுறது, அதுக்கு தேவையான சூழலை உருவாக்குறதுங்கிறத பண்ணலாம். கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களும் இதை படிங்க. உங்களுக்கு இது ஒரு புது பார்வையை கொடுக்கும் கல்வியில். ஓகே நண்பர்களே, இதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் படிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து பேசுவோம். வேறு ஏதாவது புத்தகம் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் புத்தக தேடலில் தான் இருக்கிறேன். அந்த மாதிரியான புத்தகங்கள் நீங்கள் சொல்கிற புத்தகத்துக்கு கூட முடிஞ்சால் நான் படித்து சொல்கிறேன். அதோட எப்படி இருந்தாலும் படித்த அனுபவத்தை சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு புத்தக வாசிப்பு முடிச்சுட்டு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.